ஹலோ நண்பர்களே! இந்த காணொளில சுவையான குல்ஃபி ஐஸ் சூப்பரா எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க. எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு. இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்விவ். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, குல்ஃபி ஐஸ் சூப்பராக எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஆப்ஷனல் பொருட்கள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது தவிர சர்க்கரையும் பால் இருந்தாவே சூப்பராக செஞ்சிடலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பால் இந்த தவளையில் ஊற்றி வச்சிருக்கேன். ஒரு அரை கப் அளவு பால் பவுடர் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் சர்க்கரை வச்சிருக்கேன். 3 ஏலக்காய் வச்சிருக்கேன். 7 பிஸ்தா வச்சிருக்கேன். 6 பாதாம் பருப்பு வச்சிருக்கேன். 7 முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். குல்ஃபி செய்யறதுக்கான மோல்டு இருந்தா போதும். இதுல ஆப்ஷனலான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நட்ஸ் வச்சிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய், இது எல்லாம் ஆப்ஷனலான பொருட்கள் தான். நீங்க சேர்த்துக்கு தந்தா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. மெயினா சர்க்கரையும் பாலும் வேணும். சரி, வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இந்த தவளையில பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ள நம்ம நட்ஸ் அரைச்சி வச்சுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஏடு வருது பாருங்க. இந்த ஏடு வர நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வச்சிருக்கிற இந்த பால் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். பால் பவுடரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுவோம். பால் பவுடர் ஆப்ஷனல் தான். நீங்கள் பால் பவுடர் வேணான்னா 1/2 லிட்டர் பால் வாங்கி 1/2 லிட்டர் அளவுக்கு சுண்ட காய்ச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 1/2 கப் சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சு பால் டிக்கானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெண்ணிலா சுவைக்காக வெண்ணிலா ஐஸ்கிரீம் மிக்ஸை இதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கடையிலேயே விற்கிது, நீங்க வாங்கிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணான்னா விட்டுடலாம். ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு சுண்டி வர வரைக்கும் நல்லா காய்ச்சிங்க பாலை. ஓரளவுக்கு நல்லா காஞ்சிச்சு. காஞ்சி டிக்காக வந்திருக்கு. இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு மோல்டில் ஊற்றி 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நம்ம இந்த ஐஸ் மோல்டுலேருந்து எடுத்துட்டோம். எடுத்து அதுக்கப்புறமாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் இந்த 2 பாக்ஸில் இருந்து ஐஸ் அந்த மலாய் குல்ஃபி ஐஸை நம்ம வெளியே எடுத்து வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குங்க. டிசைனுக்காக நான் பிஸ்தா பருப்பை இந்த மேலே வச்சுருக்கேன். மற்றபடி இவ்வளோதாங்க. ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான் இது செய்யறதுக்கு. நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.